பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் திட்டங்கள்ல இதற்கு பின்னால அரசியல் இருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகத்தை நீங்க வெளிப்படுத்துறீங்க. இதை தாண்டியும் கூட, அதாவது ராஜாஜியே இந்திய தலைவராக இருக்கும்போது, அம்பேத்கர் லா மினிஸ்டராக இருக்கும்போது, அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கக்கூடிய பொறுப்பில் அவர் இருக்கும்போது நான் அடிக்கடி ராஜாஜியை சந்திப்பேன். அப்போ அவர் சொல்றாரு, நீங்க ஒரே இந்தியாவாக உருவாக்குறதுல, அதற்கான அரசியல் ஆட்சி முறையை உருவாக்குறதுல நிறைய சிக்கல் இருக்கு. ஹிந்தி அதிகமாக பேசக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல இங்கு பிரதமரும் குடியரசுத் தலைவரும் ஹிந்தி பேசுபவர்களாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது தெற்கில் இருந்து கடுமையான எதிர்ப்பை கிளப்பும். அதனால இந்தியாவை இரண்டு ஆட்சி முறைகளுக்குள்ள, தென்னிந்தியாவுக்கு ஒன்றும் வட இந்தியாவுக்கு ஒன்றுமாக கொண்டு வர்றது நல்லதுன்னு சொல்லி அவர் சொன்னாரு அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் குறிப்பிடுறதையும் பார்க்க முடியுது. இப்ப அந்த நிர்வாக முறையில கூட இந்த சிக்கல்கள் இருக்கிறதாக பார்க்கலாமா? இல்ல, இப்போ அது ஒரு காலகட்டம். அன்னைக்கு அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி இல்லாத காலகட்டத்தில் அது ஒரு தீர்வு. அதாவது தென்னிந்தியாவில் வடமொழி ஒன்றை கற்றுக்கொள்வதும் வட இந்தியாவில் தென்மொழி ஒன்றை கற்றுக்கொள்வதும் என்பது ஒரு சமரசமான. ஆனால் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு பிறகு நாம் எதை சிந்திக்க வேண்டும், எதை நோக்கி நகர வேண்டும்னா, இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற அனைத்து மொழிகளையும் அலுவல் மொழிகளாக ஆக்குவது. அது ஒன்றுதான் அதுக்கான சரியான தீர்வு. நீங்கள் எல்லாவற்றையும் தேசிய மொழிகளாக ஆக்குவதில் இப்போ ஒரு பெரிய சிக்கல் இல்லை. நீங்கள் 14 மொழி 18 மொழியில் எல்லாத்தையும் தட்டச்சு செய்ய முடியுமா? மிக எளிதில் முடியும். ஒன்றில் பேசுகிற போது பிற மொழிகளில் மொழிபெயர்க்க முடியுமா? எளிதாக முடியும். அதை நோக்கி வருகிற போது சரியாய் சொன்னால் இந்தியாவினுடைய ஒற்றுமை என்பதும் ஒருமைப்பாடு என்பதும் கூடுதலாக அமையும். என் மொழிக்கும் இந்த மண்ணில் இடம் இருக்கிறதுங்கிறது தான், இது என் நாடு என்கிற உணர்வை எனக்குள் உருவாக்கும். எனவே திரும்ப திரும்ப ஒரு மொழியை திணிக்கிற முயற்சியை விட்டுட்டு நீங்க அனைத்து மொழிகளையும் தேசியமயமாக்குங்கள், ஆங்கிலம் வேண்டும்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்போ நாங்க ஆங்கிலம் வேணும்னு ஒரு நாளும் சொல்ல மாட்டோம். இல்ல, நீங்க தமிழுக்கும் இடம் கொடுங்க, குஜராத்திக்கு கொடுங்க, கேரளா மலையாளம். பாரதிய ஜனதா கட்சி பற்றி இப்ப மீது இந்த மாதிரி குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால், வாஜ்பாய் அவர்கள் ஐநா சபையில பேசும்பொழுது பாரதியை மேற்கோள் காட்டி பேசியிருக்கிறார், பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறார். அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் நேஷனல் இன்டகிரேஷன்ல எங்களுக்கு எங்க சர்டிபிகேட்டை யாரும் எனக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரே நாடாக தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இது ஆட்சேபத்திற்குரிய செய்தியாக நான் பார்க்கவில்லை என்பதான் சொல்ல வரேன். தமிழ் தேசிய மொழியாக இருக்கும் சொன்னால் நிச்சயமா சந்தோஷப்பட போறோம். அதில் ஒன்றும் இதுவாக சொல்ல வரல. எல்லாம் தேசிய மொழி ஆக்கணுங்கிறதுல நம்மளும் கூட ஒன்றும் மாற்றுக்கிறது. ஆனால் இது ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு தான் செய்யப்படுகிறது என்று சொல்லாதீங்கன்ற நான். எப்படி தெரியும்? நீங்களா ஒரு கற்பனையோட ஒரு விதேச இந்த நாட்டுடைய லாங்குவேஜ், ஒரு மொழி அபிஷியல் லாங்குவேஜ், அதை இன்னும் அது கூட ஃபாரின் டிக்னிட்டரிஸ் தான் பேச போறோம். ரொம்ப சிம்பிள் அப்படின்னு போது அதை ஏன் அப்படி நினைக்கிறீங்க? அது ரொம்ப எளிமையாக அந்த சந்தேகம் ஏன் வருதுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன்னா, மோடியால எத்தனையோ தொலைக்காட்சி இன்டர்வியூல ஆங்கிலத்துல பேசுறாரு. ஆனா தேர்தல் பிரச்சார கூட்டங்கள்ல அவர் ஹிந்தியில மட்டும்தான் பேசுறாரு. ஒன்று, ஹிந்தி பேசுற வெளிநாட்டு பிரமுகர்களுடைய இங்கிலீஷ் பேசுறத அவர் புரிஞ்சுக்கிறாரு. ஆனா பதில் சொல்றது ஹிந்தியில தான் பேசுவேங்கிறதை கொள்கையாக வச்சிருக்கிறார். ஆங்கிலத்துல அவர் ஆங்கில தொலைக்காட்சிகள்ல அவர் ஆங்கிலத்துல பேசக்கூடியவர். இந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறது அவர் எழுப்பக்கூடிய சந்தேகத்திற்கான காரணமாக. சைனாவுடைய அதிபரோ ரஷ்ய அதிபரோ அவங்களோட மொழியில பேசுறது பெருமையா நினைக்கிறாங்க. நம்ம நாட்டுல நம்ம நாட்டுடைய ஒரு அபிஷியல் லாங்குவேஜ்ல பேசக்கூடாது. எனக்கு திரும்பியா இங்கிலீஷ் பேசுவதில் உங்களுக்கு இருக்கிற பெருமை ஏன் ஹிந்தி பேசுவதில் இருக்கக்கூடாது? ஏன் தாய்மொழி பேசக்கூடாது? பேசலாம், இல்லைன்னு சொல்லல. நான் என்ன சொல்றேன், அது அபிஷியல். நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு ஏன் அவர்ஷன் தான் கேட்கிறேன். ஹிந்தி என்பது இந்த நாட்டுடைய அபிஷியல் லாங்குவேஜ். இதுல பேசுவதில் அது ஏற்றுக்கொள்கிறீர்கள்? அபிஷியல் லாங்குவேஜ் உண்மைதானே? சட்டப்படி இந்தி என்பது அலுவல் மொழி, ஆங்கிலம் என்பது இணை அலுவல் மொழி. அதான் தேசிய மொழி என்று இங்க ஒன்னும் நேஷனல் லாங்குவேஜ் இல்ல. அந்த சொல்லாடல் தான், அது ஒன்னும் இல்ல. அபிஷியல் லாங்குவேஜ்ங்கிற சொல்லு இருக்கு. நான் என்ன கேட்கிறேன்னா, அந்த இடத்துக்கு நண்பர் ராகவன் வரவே மாட்டேங்கிறார். அந்த அலுவல் மொழியாக இந்தியாவில் இருக்கிற எல்லா அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளையும் ஆக்குவதில் என்ன சிக்கல்? அதை சொல்லுங்க. ஒரு சிக்கல்ங்கிறது இல்லைங்க. ஆக்கினா ரொம்ப சந்தோஷம். நம்மளோட டிமாண்ட் கூட அதுதானே. அதுல மனத்தடையெல்லாம் ஒண்ணு எது எப்படி இருக்க முடியும்? என்னுடைய தமிழ் இந்த நாட்டுடைய தேசிய மொழியாக இருக்கும்போது தமிழ் எதுவா இருந்தாலும் சரி, தெலுங்கா இருந்தாலும் தமிழா இருந்தாலும் சந்தோஷம் தான். அதுல ஒன்றும் இல்லை. ஆனால் மக்களுக்கு மலையாளம் பேசுவது ரெண்டு இஷ்யூ. பிராந்திய மொழிகள் எல்லாம் தேசிய மொழியாக ஆக்கணுங்கிறது சந்தோஷம். ஆனா இன்றைக்கு இஷ்யூ
அவர் வெளிநாட்டு பிரமுகர்களோட அதிபர்களோட இந்தியில பேச போறாரு. இதுல என்ன தவறு இருக்கிறது தான் நான் சொல்றேன். நீங்க அன்னைக்கு இந்தி இம்போசிஷன் தமிழ்நாட்டுல இந்தி இம்போசிஷன் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இல்லைங்க, தவறுன்னு கூட நான் சொல்லல. அதற்கு உள்நோக்கம் இருக்குங்கிற அது தவறை விட ஆபத்தானது. இன்னொரு செய்தியை நான் என்ன சொல்றேன், ரஷ்ய அதிபரோட இந்தியில பேசுறது உங்களுக்கு என்ன உள்ள இன்னொரு செய்தி சொல்றேன். அதாவது இந்தியை மட்டுமல்ல, தமிழ் தான் இந்தியாவுக்கு இனிமேல் இந்தியா முழுவதும் அலுவல் மொழி என்று நீங்கள் அறிவித்தால் அதனையும் சேர்த்து நான் எதிர்க்கிறேன். அதை எதிர்க்க வேண்டிய கடமை அது எதிர்க்கிறேன். அது ஒரு ஜனநாயக தன்மை. நான் சொல்லுவது அனைத்து மொழிகள். இது அண்ணா சொன்னார், நான் ஒன்னும் புதுசா சொல்லல. அண்ணா அன்றைக்கு சொன்னார், அன்றைக்கு நடைமுறை சிக்கல்கள் இருந்தன. இன்றைக்கு அறிவியல் வளர்ச்சியில் அந்த நடைமுறை சிக்கல்களை தாண்டி இருக்கிறோம். நாம் அதை நோக்கி நகர்வது நல்லதா, இல்ல இந்தின்னு ஒரு கயிறை வச்சு எல்லாரையும் கட்ட பார்த்தீங்கன்னா அந்த கயிறை ஏதோ இந்திய அரசாங்கம் பொறுப்பேற்ற உடனே இனிமேல் எல்லா சர்க்குலரும் தமிழ்நாடு உட்பட எல்லா மாநிலத்துக்கும் இந்தியில தான் ஒரு இங்கிலீஷ் கிடையாதுன்னு சொன்னது போல இது மாதிரி அஜிடேட் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. வெளிநாட்டு பிரமுகர்களோட அசெம்பிளில அதுல பத்தி இதை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிருக்கேன்னு சொன்னா தமிழக மக்கள், தமிழ்நாட்டுடைய தலைவர் மாத்திரம் இல்ல, இந்த தென்னிந்தியாவுடைய தலைவர்கள் அதுல இருந்திருக்காங்க, டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. நேரு போன்ற டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி போன்ற தலைவர்கள்லாம் உறுதி கொடுத்திருக்காங்க. ராகவன் பேசும்போது ஆங்கிலத்துல பேசுறதை நீங்க பெருமையா பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் வந்து ஒரு சித்திரம் கிடையாது, நேருவோட சித்திரம் வருது. ஏன்னா அவங்க பேசும்போது எல்லாம் நேருவினுடைய பாதையில இருந்து இந்தியாவை மீட்டெடுக்கிற வேலையை தான் பாரதிய ஜனதா கட்சி செய்யும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்ப இது கூட நேருடைய நிலைப்பாட்டில் இருந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்படின்னு நீண்ட நெடு நாட்களாக நேருவின் மீது அவர்களுக்கு ஒரு கோபம் இருக்கு. நேருவுக்கு மாற்றாக அவங்க ரொம்ப நேர்மையா இருந்தா கோல்வால்கரை வைக்காம பட்டேலை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. பட்டேல் இன்னொரு காங்கிரஸ்காரர். அதுதான் சொல்றேன், அங்கதான் தந்திரமே இருக்கு. நீங்க அதாவது உங்களுடைய தந்திரமே எப்படி இருக்குன்னா, இஸ்லாமிய அமைச்சர் நஜ்மா அப்துல்லா வச்சு இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுறது, ஜம்மு காஷ்மீர் அமைச்சரை வச்சு ஜம்மு காஷ்மீருக்கு எதிராக பேசுறது, அது போல காங்கிரஸ்காரர் பட்டேலை முன்னிறுத்தி நேருவை தகர்ப்பது. ஒரே ஒரு செய்தி என்னன்னா, தந்திரங்கள் ரொம்ப நாளைக்கு வெல்லாது, நேர்மைதான் வெல்லும். இப்ப நாம் சொல்லுவதெல்லாம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகருங்கள், மீண்டும் பழைய சிக்கலை நோக்கி நகர்த்தாதீர்கள். மறுபடியும் தமிழ்நாட்டை 65 நோக்கி நகர்த்தாதீர்கள். 2015 வேற மாதிரி. தமிழ்நாடு எங்க வந்தது இங்க பேச்சு? ரஷ்யா ஜனாதிபதியோட பேசுவதா பிரச்சனை. 1965 இந்தி பிரச்சனை எல்லாம் என்னமோ திராவிட இயக்கங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. இந்தி இங்க வேண்டாம், இங்கிலீஷ் இருக்கட்டும் கூடவே சொன்னதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தென்னிந்தியாவோட என்ஜி ரங்கால இருந்து கோபால் சாமி ஐயங்கார்ல இருந்து டிடி கிருஷ்ணமாச்சாரி அவங்க எல்லாம் சொன்னது என்னமோ நீங்க இங்க இருக்கிற திராவிட இயக்கங்கள்லாம் அதை கொண்டு வந்த மாதிரி சொல்ல வேண்டாம் என்பது என்னுடைய ஒரு கட்சி. அதை இன்னொன்னு என்ன பொறுத்தவரைக்கும் நீங்க இந்தியா இங்கிலீஷ் ஆங்கிலமான்னு கேட்டா ஐ பிரெஃபர் ஹிந்தி. நான் கேக்குறேன், ஏன் அப்படி என்ன எனக்கு சாய்ஸ்? எதுக்காக அந்நிய மொழியை நான் கத்துக்கணும் என்ன கம்பல் பண்றீங்கன்ற? இல்ல நீங்க இந்திய மொழியா பரவாயில்லைங்க. இல்ல நான் இன்னொரு தனிப்பட்ட விருப்பம். ஏன் இந்தியா ஆங்கிலமான்னு கேக்குறீங்க? இந்தியா தமிழான்னு கேளுங்க. அதுதாங்க தமிழ். இந்தியா தமிழா இருந்தால் தமிழ், சரி ஆங்கிலமா ஆங்கிலமா இருந்தால் ஹிந்தி. சரி அது இந்தியா, அது ஹிந்தின்னு நீங்க சொல்லும்போது தான் நான் சொல்றது உங்களுக்கு ஆங்கிலம் மீது ஒரு ஈர்ப்புங்கற. அது ஒரு அந்நிய மொழி. அதாவதுங்க மைண்ட் செட் நமக்கு அடிமை. ஆங்கிலம் அந்நிய மொழி தாங்க, இந்தியும் அந்நிய மொழி தான், எனக்கு மலையாளமும் அந்நிய மொழி தான், கேரளாவில் வாழ்கிற ஒருவனுக்கு தமிழ் அந்நிய மொழி தான். நான் இந்தியாவில் பார்க்கும் பொழுது நான் தான் சொல்றேன், தமிழா இந்தியானா தமிழ், இந்தியா இங்கிலீஷ் ஆனது. ஏன் அந்த 2 விரல் தான் இருக்கா நமக்கு? இல்லங்க 2 விரல் ஒண்ணுதான், 2ல ஒண்ணுதான் நான் தொடரும். நீங்க 10 மொழி எடுத்துக்கோங்க, தமிழ் தான் சொல்லுவேன். இந்தியாவில் இருக்கிற 10 மொழி சொன்னாலும் தமிழ் தான் நான் சொல்லுவேன். இல்ல எனக்கு 10 என்று சொல்லுங்க. உங்களுக்கு எனக்குமான வேறுபாடு இந்த கேள்வியே வேண்டாம். பிரெஃபரன்ஸ் அந்த இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு போவோம். இறுதியான கருத்தை சொல்லுங்க. ஹிந்தி பேசுறதுக்கு பின்னால வேறு எந்த விதமான பண்பாட்டு திட்டங்களும் இல்லை. என்ன பண்பாட்டு திட்டம்? எனக்கு ஒண்ணுமே புரியல. நாங்க இந்தி உங்களுக்கு புரியாது. இல்ல சொல்லட்டும், உங்களுக்கு எல்லாம் புரியாது. இந்தி இந்து இந்தியா அப்படிங்கறது வந்து ஒரு கட்டமைப்பு. அந்த திட்டம் அதுல அவர் பேசுனதுல இல்லை. இந்தியா எங்க இருக்க முடியும்? 85% இந்துக்கள் இருக்கிற இந்தியாவை இந்துக்களை மறந்து விட்டு எங்க இந்தியா இருக்கும்? அப்படி ஹிந்துன்னு சொன்னா அது என்ன தவறான வேர்டா? நான் கேட்கிறேன். அப்படி நீங்க சொல்வீங்க, நான் பெருமையாக சொல்லுகின்றேன், நான் ஹிந்து, பெருமைப்படுகின்றேன். இதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க நிறைவான கருத்தாக என்ன சொல்றீங்க? ஒண்ணும் இல்ல, அதாவது எப்படி இஸ்லாமிய மதத்தின் மீது, கிறிஸ்தவ மதத்தின் மீது, சீக்கிய மதத்தின் மீது எங்களுக்கு உடன்பாடும் இல்லை, மறுப்பும் இல்லையோ, அப்படி இந்து என்பது ஒரு மதம். ஆனால் இந்துத்துவ மதத்தில் உள்ளே இருக்கிற இந்துத்துவா என்பதே வருணாசிரம தர்மம் என்கிற கட்டமைப்பால் உருவாக்கப்பட்டது. சாதியையும் இந்து மதத்தையும் பிரிக்க முடியாது என்பதால் நாங்கள் இந்து மதத்தின் மீது கோபப்படுகிறோம். அது விவாதத்துக்குரியது, நான் உள்ள போகல. இந்து மதம், சமஸ்கிருதம் எல்லாம் மிக நெருக்கமான தொடர்பு உடையன. ஆகையினாலதான் நீங்க இப்படி ஒரு தன்மையை திணிக்காதீர்கள். பன்மைத்தன்மை என்பது ஜனநாயகத்திற்கும் ஒருமைப்பாட்டிற்கும் நல்லது என்று கருதுகிறோம்.
எனவே எல்லா மொழிகளையும் ஆட்சி மொழி ஆக்குங்கள் சொல்றதை தவிர ஆங்கிலத்துக்குள்ளே பேசுங்கன்னு நான் சொல்றேன். மரியாதைக்குரிய திரு சுப்ப வீரபாண்டியன் அவர்கள் பேசல பல விஷயங்களை நான் மாறுபடுறேன், நேரம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. ஆனா ஆமா, இதுல நான் அப்படியே மறுக்கிறேன். அத்தனையும் இந்து மதத்தை பற்றி அவருக்கு பார்வை சரியான பார்வை இல்லை என்பது என்னுடைய கருத்து. அது நீங்க நேரடியாக அதை மறுக்கலனாலும் உங்களுக்கு அந்த கருத்துக்கள் இல்லைங்கிறது பார்வையாளர்களுக்கு மறுத்துதான் தெரியணும். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்காக புது புது தங்கள் நிகழ்ச்சி உங்கள் இருவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.